சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு முறை சொன்னான் இந்திய மக்களை பார்த்து, என் அருமை இந்திய மக்களே, உங்களுடைய இரத்தத்தை எனக்கு தாருங்கள், நான் உங்களுக்கு விடுதலையை பெற்று தருகிறேன் என்று. எமது மக்கள் கடந்த காலத்தில் இரத்தத்தை கொடுத்தார்கள். இந்த மண் இரத்தத்திலே நனைந்தது. இருந்தும் இன்றைக்கு நானும் நீங்களும் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். நாங்கள் எமது மக்களிடம் இன்று இரத்தத்தை கேட்கவில்லை, ஒட்டு மொத்தமான உறுதியான அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படையாக தமிழ் மக்கள் சொல்ல வேண்டும் என்று தான் கோருகிறோம். நாங்கள் ஓய்வெடுக்க முடியாது. எமது இனத்தினுடைய அடிமை தலையை உடைத்தறிகிற வரையிலே நாங்கள் ஓய்வெடுக்க முடியாது. சுதந்திரத்தை விரும்புகிற, சுயமரியாதை கொண்ட, தன்மானமிக்க தமிழ் மக்கள், சரணாகதி அடைய மறுக்கிற தமிழ் மக்கள், பௌத்த சிங்கள தீவிரவாதத்தின் முன்னாலே அடிபணிய முடியாது என்று இன்னமும் தீவிரமாக துணிந்து நிற்கிற தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே ஒரே ஒரு தெரிவுதான் இருக்கிறது. இலங்கை ஒரே நாடாக இருக்கட்டும், ஆனால் எங்களுடைய மண், எங்களுடைய மாநிலம், எங்களுடைய நாடு சுயாட்சி அரசரை கொண்ட ஒரு அரசியல் நிர்வாக கட்டமைப்புக்குள்ளே அமைய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு ஒரு சுயாட்சி அரசு வேண்டும், முழுமையான ஒரு சுயாட்சி அரசு வேண்டும். ஒன்றுபட்டு ஒரே குரலிலே சுயாட்சி கோரிக்கையை, சுயாட்சி அரசு என்கிற கோரிக்கையை நாங்கள் எழுப்பியும் சிங்கள பௌத்த பேரினவாதம் இன்று எதை செய்து கொண்டிருக்கிறதோ அதைத்தான் தொடர்ந்து செய்ய போகிறது என்றால் அடுத்த தெரிவு நாங்கள் தனிநாட்டை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கும். சர்வதேச சட்டத்தின் கீழ் எங்களுக்குள்ள சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் சுயாட்சி அரசை கோரி நிற்கிற நாங்கள் அடுத்து சுதந்திர அரசை கோர வேண்டியிருக்கும். ஆகவே தெரிவு அவர்களை பொறுத்தது. நாங்கள் ஒரு வீர இனத்தின் மக்கள், இந்த மண்ணின் மக்கள். நாங்கள் துணிந்து சொல்ல முடியும், சர்வதேச சட்டத்தின் கீழ் எமக்குள்ள சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது சுயாட்சி அரசை கோரவில்லை, சுதந்திர அரசை கோருகிறோம். அந்த நிலைமை ஏற்படுமாக இருந்தால் சிங்கள அரசியல்வாதிகள் தாங்களாக ஓடி வருவார்கள், இதோ தருகிறோம் சுயாட்சி அரசு என்று. தெரிவு எங்கள் கைகளிலே இருக்கிறது, வலிமை எங்களிடம் இருக்கிறது, வாய்ப்பு எங்களிடம் இருக்கிறது, அதற்கான சிந்தனை எங்களிடம் இருக்கிறது. நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செயல்படுவது. கடந்த காலம் எங்களுக்கு படிப்பினைகளைத்தான் தர முடியும், வாழ்வை தர முடியாது. நிகழ்காலத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். சவால்கள் எங்களை எதிர்நோக்கி நிற்கின்றன. எதிர்காலத்திற்கு எங்களுடைய பதில் என்ன?